7 தமிழ், பொறுப்பும் பொது நலமும். வணக்கம், இது நியூஸ் 7 தமிழின் கேள்வி நேரம். நான் செந்தில். மக்கள் சமூகம் சார்ந்து உங்கள் ஒவ்வொருவருக்குள்ளும் ஓடிக்கொண்டிருக்கும் கேள்விகளுக்கு ஆதாரப்பூர்வமாகவும் ஆக்கப்பூர்வமாகவும் விடை காணும் நேரம் இது. அந்த வகையிலே இன்றைய கேள்வி நேரத்தில் நாம் ஒரு மக்கள் சமூகம் சார்ந்த பிரச்சனை குறித்த ஒரு விவாதத்தை நகர்த்திருக்கின்றோம். செக்யூலர் ஃப்ரண்ட், மதச்சார்பற்ற ஒரு கூட்டணி அமைப்பதற்கான ஒரு முயற்சியில் காங்கிரஸ் அரசு ஈடுபட்டிருப்பதாக இன்றைக்கு செய்திகள் வந்து கொண்டிருக்கின்றன. இந்தியாவினுடைய முதல் பிரதமர் பண்டித ஜவஹர்லால் நேரு அவர்களுடைய 125வது பிறந்த நாள் விழா, அதை முன்னிட்டு 2 நாள் சர்வதேச மாநாடு டெல்லியில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இன்று தொடங்கிய மாநாடு நாளையும் நடைபெற இருக்கிறது. பல்வேறு உலக நாடுகளின் தலைவர்கள் அந்த மாநாட்டிற்கு அழைக்கப்பட்டிருக்கிறார்கள், பிரதமர் மோடியை தவிர. இதில் பாரதிய ஜனதா அரசிற்கு எதிராக, பாஜகவிற்கு எதிராக மீண்டும் மதவாத சக்திகள் ஒன்றிணைந்து போராட வேண்டும் என்ற ஒரு வாதம் முன்வைக்கப்பட்டிருக்கிறது. இடதுசாரிகள், மமதா பானர்ஜி, திரிணாமுல் காங்கிரஸ் உள்ளிட்டவர்களும் இந்த மாநாட்டில் கலந்து கொண்டிருக்கிறார்கள். இது தொடர்பாக நாம் விவாதிக்க இருக்கின்றோம். முன்னதாக இன்றைய தினத்தின் பிரதான செய்திகளை ஒரு முறை கூட நாம் பார்த்துவிடலாம். பிரதான செய்திகளை தருவதற்காக நம்மத்தில் பனிமலர் நம்மோடு இணைந்திருக்கின்றார். பனிமலர், இன்றைய தினத்தின் பிரதான செய்திகள் என்ன? நிச்சயமா செந்தில், இந்த நேரத்தோட தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். உலகளாவிய சக்தியாக இந்தியா மாற வேண்டும், சிட்னியில் பிரதமர் மோடி பேச்சு. இந்தியாவுக்கு மதசார்பின்மை கட்டாயம், டெல்லியில் காங்கிரஸ் மாநாட்டில் சோனியா காந்தி பேச்சு. IPL சூதாட்ட வழக்கில் ஸ்ரீனிவாசனுக்கு தொடர்பு இல்லை, முத்கல் கமிட்டி அறிக்கையில் தகவல். 2G வழக்கில் தயாளு அம்மாள், கனிமொழி, ராசா நேரில் ஆஜராக வேண்டும், டெல்லி CBI சிறப்பு நீதிமன்றம் உத்தரவு. இனி விவாதத்தை செந்தில் தொடருவார். நன்றி பனிமலர். இன்றைய தினத்தின் பிரதான செய்திகளை எங்களோடு பகிர்ந்து மிக்க நன்றி. நாம் விவாதத்திற்குள் கடந்து செல்லலாம். தினமும் 2 அமர்வுகளில் 2 முக்கிய பிரச்சனைகளை குறித்து விவாதிப்போம். இன்றைக்கு ஒரே அமர்வு 1 மணி நேரம் நாம் விவாதிக்க இருக்கின்றோம். சிறப்பு விருந்தினர்கள் நம்மத்தில் இணைந்திருக்கின்றார்கள். காங்கிரஸ் கட்சியின் சார்பாக முன்னாள் சட்டப்பேரவை உறுப்பினரும் காங்கிரஸ் கட்சியினுடைய மூத்த தலைவர்களில் ஒருவருமான திரு பலராமன் அவர்கள் நம்மத்தில் இணைந்திருக்கிறார். வணக்கம் சார். பாரதிய ஜனதா கட்சியினுடைய தமிழகத்தினுடைய மூத்த முன்னணி தலைவர்களில் ஒருவரான முன்னாள் சட்டப்பேரவை உறுப்பினருமான திரு H. ராஜா அவர்கள் நம்மத்தில் இணைந்திருக்கிறார். வணக்கம் சார். திரு மு. வீரபாண்டியன், நிச்சயமாக இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தேசிய குழு உறுப்பினர் திரு மு. வீரபாண்டியன் அவர்கள் நம்மத்தில் இருந்திருக்கிறார். வணக்கம். H. ராஜாவை அறிமுகப்படுத்துகின்ற பொழுது அவர் தேசிய பொறுப்பில் இருக்கின்றார் அப்படிங்கிறத காங்கிரஸ் செயலாளர், தேசிய செயலாளர். நிச்சயமாக வணக்கம். மீண்டும் ஒரு முறை தேசிய செயலாளராக தற்போது ஒரு மிகப்பெரிய பொறுப்பில் அமர்த்தப்பட்டிருக்கக்கூடிய H. ராஜா அவர்கள் 3 பேரோடு மட்டுமல்லாமல் டெல்லியிலிருந்து ஒரு சிறப்பு விருந்தினர் நம்மோடு இணைய இருக்கின்றார். இந்த விவாதத்திற்குள் கடந்து செல்வதற்கு முன்பாக இது குறித்த இன்றைய காங்கிரஸ் 2 நாள் மாநாடு குறித்த ஒரு செய்தி தொகுப்பு நம்மத்தில் இருக்கின்றது. அந்த செய்தி தொகுப்பை பார்த்துவிட்டு செய்தி தொகுப்போடு அந்த தளத்தில் நின்று நாம் விவாதத்தை தொடரலாம் அப்படின்னு நினைக்கிறேன். செய்தி தொகுப்பை பார்க்கலாம். காங்கிரஸ் மாநாடு குறித்த ஒரு செய்தி தொகுப்பு. இந்தியாவின் முதல் பிரதமரான ஜவஹர்லால் நேருவின் 125வது பிறந்த நாளை முன்னிட்டு காங்கிரஸ் கட்சியின் சார்பில் 2 நாள் மாநாடு நடைபெறுகிறது. இம்மாநாட்டில் திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியின் மம்தா பானர்ஜி, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியில் இருந்து பிரகாஷ் காரத், சீதாராம் யெச்சூரி, முன்னாள் பிரதமரும் மதச்சார்பற்ற ஜனதா தளம் தலைவருமான HD தேவகவுடா, ஐக்கிய ஜனதா தள தலைவர் சரத் யாதவ், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் D. ராஜா, தேசியவாத காங்கிரஸ் கட்சியின் செயலர் DB திருப்பதி உள்ளிட்டோர் இதில் கலந்து கொண்டனர். விழா துவங்கும் முன் பேட்டியளித்த சீதாராம் யெச்சூரி ஆளும் பாரதிய ஜனதா அரசை கடுமையாக சாடினார். இந்தியாவின் வளர்ச்சி, தொலைநோக்கு திட்டம் என்றெல்லாம் பேசுகிறாங்க. ஆனால் மற்றொரு புறம் பழமைவாதம், மதவாதத்தை மறைமுகமாக தூண்டி விடுறாங்க. இது மதச்சார்பற்ற இந்தியாவை ரொம்பவே பாதிக்கும். இம்மாநாட்டில் சமாஜ்வாடி கட்சி, பகுஜன் சமாஜ்வாடி கட்சி, திமுக, தேசிய மாநாட்டு கட்சி, தெலுங்கு தேசம் கட்சி ஆகிய கட்சியின் பிரதிநிதிகள் யாரும் கலந்து கொள்ளவில்லை. ராஷ்டிரிய ஜனதா தளம் கட்சியின் தலைவர் லாலு பிரசாத் யாதவ் கலந்து கொள்ளவில்லை என்றாலும் அவரது கட்சியைச் சேர்ந்த MP ஜெயபிரகாஷ் நாராயணன் யாதவ் இந்த மாநாட்டில் கலந்து கொண்டார். முன்னாள் பிரதமர் ஜவஹர்லால் நேருவின் 125வது பிறந்தநாள் விழாவில் முன்னாள் மத்திய அமைச்சர் நாராயணசாமி பங்கேற்றார். அப்போது பேசிய அவர் மதச்சார்பின்மை கட்சிகள் ஒன்றிணைந்து மதவாத சக்திகளுக்கு எதிராக போராட வேண்டும் என்றார். பாரதிய ஜனதா கூட்டணி இல்லாத அரசியல் கட்சிகள் ஒரு மேடையில் வருகின்ற ஒரு வாய்ப்பை இந்த பண்டித நேரு அவருடைய இந்த மாநாடு இங்கே தெளிவுபட காட்டுகிறது. இது மதச்சார்பற்ற அணிகள், தி செக்குலர் ஃப்ரெண்ட்ஸ், மதச்சார்பற்ற அணிகள் ஒருங்கிணைந்து
இந்த நாட்டில் மதவாத அணிகளை முறியடிப்பதற்கு இது முதல் படிக்கிறது. இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பிங் ஸ்டோன். நீண்ட இடைவெளிக்கு பிறகு திரிணாமுல் காங்கிரஸ், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் மற்றும் காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த முக்கிய பிரமுகர்கள் பங்கேற்றுள்ளது மீண்டும் புதிய கூட்டணிக்கு வழிவகுக்கும் என்பது அரசியல் பார்வையாளர்களின் கருத்தாக உள்ளது. நன்றி. நாம் அந்த செய்தி தொகுப்பை பார்த்தோம். என்னுடைய இந்த அமர்வை திரு ஹெச் ராஜா அவர்களிடம் தொடங்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். மீண்டும் பாரதிய ஜனதாவுக்கு எதிராக ஓரணியில் அனைத்து கட்சிகளும் திரளுவது போன்ற ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கிறது. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? நான் வரவேற்கிறேன். அதாவது இந்த நாட்டினுடைய அரசியல் எப்படி இருந்தது என்று சொன்னால், காங்கிரஸ் ஒரு யூனிபோலார் பார்ட்டி. கிட்டத்தட்ட 67 வரை காங்கிரஸை கேள்வி கேட்பதற்கு ஆள் இல்லாத ஒரு ஆதிக்க நிலையிலே காங்கிரஸ் இருந்தது. அதனால் அப்போ நான் காங்கிரஸிசம்ங்கிறது ஒரு அரசியல் அணுகுமுறையாக காங்கிரஸ் அல்லாதவர்களின் கூட்டணி அந்த மாதிரி இருந்த காலகட்டத்தில், ஒரு காலகட்டத்தில் உத்தரப்பிரதேசத்தில் பாரதிய ஜனசங்கம், சோஷலிஸ்டுக்கள், கம்யூனிஸ்டுகள் அனைவருமாக சேர்ந்து ஒரே அரசாங்கத்தை ஆதரிக்கின்ற அளவிற்கு அது சென்றது. அதற்கு பிறகு என்ன முயற்சி 77, அதாவது 75லிருந்து 77 வரை இந்த நாட்டிலே நெருக்கடி நிலை கொண்டு வந்து எதிர்க்கட்சிகளே இருக்கக்கூடாது என்று அதனுடைய தலைவர் அனைவரும் சிறையிலே வைத்துவிட்டு ஒரு கட்சி ஆட்சி இந்த நாட்டிலே கொண்டு வருகின்ற ஒரு முயற்சி ஏற்பட்டது. அதன் காரணமாக ஒரு ஆளுகின்ற காங்கிரஸ் கட்சி இப்படி மதம் பிடித்தது போல் எல்லா எதிர்க்கட்சிகளையும் அழித்துவிட நினைக்கின்ற பொழுது நாம் வலிமையான ஒரு மாற்று வேண்டும் என்று லோக்நாயக் ஜெயபிரகாஷ் நாராயண், ஆச்சாரிய கிருப்பலானி போன்றவர்களுடைய வழிகாட்டுதலில் ஜனதா கட்சி வந்தது. அப்போ நாம் பைப்போலார் பாலிட்டி, இருதுருவ அரசியலுக்காக முயற்சி மேற்கொண்டோம். ஆனால் அது பல மூத்த தலைவர்களுடைய பதவி ஆசையின் காரணமாக விழுந்து போனது. ஆனால் 89 ஒரு வாட்டர் ஷெட்டு ஈவெண்ட்டு. ஏனென்றால் 84 வெறும் 2 எம்பிக்களை வைத்திருந்த பாரதிய ஜனதா கட்சி, நாங்கள் அப்போ ஒரு கிருஷ்ணதாஸ் சர்மா தலைமையில் ஒரு ஸ்டடி டீம் போட்டு இந்த காங்கிரஸுக்கு மாற்றாக பிஜேபியவே நாம் ஒரு இன்னொரு துருவமாக பைப்போலார் பாலிட்டியில் காங்கிரஸும் பிஜேபியும் ஒரு 2 தேசிய கட்சிகள், மக்களுக்கு ஒரு மாற்று வேண்டும். காங்கிரஸ் வேண்டான்னு நினைக்கிற பொழுது பிஜேபி வேண்டான்னா காங்கிரஸ். ஆகவே ஒரு இருதுருவ அரசியல் ஜனநாயகத்தில் எப்படி அமெரிக்காவில் ரிப்பப்ளிக்கன் அண்ட் டெமோக்ராட்டிக் பார்ட்டி இருக்குது, இங்கிலாண்டில், ஆகவே அப்படி ஒரு சூழ்நிலை அது வந்தது. இப்போ அதுவும் போய் நடந்திருக்கின்ற முடிந்த பாராளுமன்ற தேர்தலில் மீண்டும் ஒரு யூனிபோலார் பாலிட்டி. இப்போ பிஜேபி எதிர்க்கட்சியே பாராளுமன்றத்தில் இல்லாத ஒரு சூழ்நிலை என்றால், இதுவரை வந்த மரபின்படி, நான் அதாவது இப்போ காங்கிரஸை குறைச்சி பேசுகிறேன்னு சொல்லக்கூடாது, இருந்த மரபின்படி 10% சீட்டுகள் இருந்தால் தான் எதிர்க்கட்சி. இப்போ அந்த எதிர்க்கட்சி அந்தஸ்து கூட பெறுகின்ற நிலையில் காங்கிரஸ் இல்லை. இப்பொழுது நான் இதை மிக்க மகிழ்ச்சியோடு பார்க்கிறேன். என்னவென்று சொன்னால், நான் 67லிருந்து பொலிட்டிக்கல் ஆக்டிவிட்டிஸ், எனக்கு 10 வயசில் நான் வந்தவன் இதில். ஆகவே நாம் காங்கிரஸுக்கு எதிராக ஒரு அணியை உருவாக்க வேண்டும் என்று முயற்சி செய்து கொண்ட காலம் போய் பிஜேபி அதுலேயும் குறிப்பாக என்னன்னு சொன்னால், இந்த நான் காங்கிரஸ் பாலிட்டிக்ஸுக்கு ஃபல்கரமாக இருந்தது, மையமாக இருந்தது சோஷலிஸ்டுகள். இன்றைக்கு அந்த சோஷலிஸ்டுக்களை நான் இந்த இடத்துல பார்க்கும் பொழுது ஒரு நல்ல ஒரு பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஒரு வளர்ச்சியை அது எடுத்து காட்டுவதாகவே நான் அதை பார்க்கிறேன். வாதத்தை வைத்திருந்தாலும் கொஞ்சம் காலமாகவே வைத்திருக்கிறார். இன்றைக்கு இந்நிலைமை அவர் ஒரு நீண்ட விளக்கத்தையே கொடுத்திருக்கிறார். இதில் இடதுசாரிகளுடைய பிரச்சனை அப்படிங்கிறது, இடதுசாரிகள் அவர் ஒரு முறை குறிப்பிட்ட ஜனசங்கத்தோடு இருக்கக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டது, காங்கிரஸோடு இருக்கக்கூடிய சூழல், தனித்து வந்தீர்கள். இப்பொழுது மீண்டும் காங்கிரஸோடு இணைந்து மதச்சார்பற்ற அணியை அமைக்க வேண்டும் அல்லது பாஜக எதிர்க்க வேண்டும் என்று சொன்னால், யாரோடாவது இணைந்தே இருக்க வேண்டிய சூழலில் இடதுசாரிகள் இருக்கிறீர்கள். இல்லை, இந்திய அரசியலை பொறுத்த வரைக்கும் பன்முறை அரசியல் முறைமை நம் நாட்டில் நிலவுகிறது. தனிக்கட்சி ஆட்சி, பிற கட்சிகளுடன் குறைந்தபட்ச கட்சிகளுடன் கொள்கையோடு உறவுகள் கொள்ளாமல் தனி கட்சி இயங்க முடியாது இந்தியாவில். எப்போவுமே யாரும் அப்படி ஆட்சிக்கு வரல. ஏன்னா இந்தியா ஒரு பன்முகத்தன்மை கொண்ட ஒரு நாடு. இப்போ அவர் தான் சொல்றாரு பாஜக இப்பொழுது அந்த நிலைமை மாறி இருக்குது அப்படிங்கிறார். இல்லை, நான் என்ன சொல்ல வரேன்னா, ஒரு டேஞ்சர் ரொம்ப, அதாவது ஒரு கட்சி ஆட்சி முறை, அதற்கு மாற்றல்ல இரு கட்சி ஆட்சி முறை. சொன்னார் பாருங்க வார்த்தைகள், இருகட்சி ஆட்சி, இருதுருவ ஆட்சி முறை. பருண்மை கொண்ட அரசியலில் இருகட்சி ஆட்சி முறை, இருகட்சி அரசியல் முறை என்பதே ஜனநாயக விரோத செயல். இதை இவங்க சொன்னதோடு இருக்குல்ல, இந்திய நாடாளுமன்றத்தை சட்ட வடிவமாக்குவதற்கு அத்வானி அவர்கள் முயன்றார். நாங்கள் அதை எதிர்த்தோம். நீங்கள் சொல்கிறாங்க இன்னைக்கு உதாரணம் காட்டுறாங்க அமெரிக்காவை, பிரிட்டனை.
வெரி மோஸ்ட் டாலரஸ் டெமோக்ரஸி இந்த வேர்ல்டுன்றாங்க. இல்லை என்ன கேட்டால் ரொம்ப பின்தங்கிய ஜனநாயகம். இந்திய ஜனநாயகம் போல் அல்ல, நம்மோட அவர்கள் ஒப்பிட முடியாது. இருக்கட்சி ஆட்சி முறை, ஒருத்தர் ஏ அல்லது பி, ரெண்டும் தவறென்றால் சீபற்றி சிந்திக்க கூடாது. ஹிரோஷிமா மீது குண்டு போடு ஏவும் சொன்னது பிஎம் சொன்னது போட்டுட்டு பார்லிமெண்ட்ல செனட்ல கைகுலுமே பன்முகத்தன்மை தான் அப்படிங்கிறது இல்ல சிஎன்ற ஒரு கட்சிக்கு வாய்ப்பளிக்காத ஏபி என்பது ஒரு கட்சி ஆட்சி முறை தான். அதுக்கு என்ன பெரிய வித்தியாசம் இருக்கிறது? எனவே இந்திய அரசியல் ஜனநாயகத்தையும் கட்சிகள் இயங்க முறையும் அமெரிக்காவும் ஒப்பிடக்கூடாது என்பது அது அவருடைய கருத்து. நான் என்னுடைய கேள்வி அப்படிங்கிறது இதில் யாரையோ சார்ந்து, அதாவது காங்கிரஸ் அல்லாத இயக்கங்களோடு சேர்ந்து அரசு அமைக்க வேண்டும் என்ற முடிவில் இருந்த பாஜக இன்றைக்கு தனித்து ஆட்சிக்கு வந்திருக்கிறது. பாஜக அல்லாதவர்கள் எல்லோரும் இல்லை, பல கட்சிகள் மாநிலம் தோறுங்கள் பல கட்சிகளோடு தனிப்பெரும்பான்மை இருக்குங்கிறது உண்மைதானே, மறக்க முடியாது. தனிப்பெரும்பான்மை இருக்கு. இந்திய ஜனநாயகத்தில் அரசியல் சட்டத்துக்கு உட்பட்டு எவ்வளவு உறுப்பினர்கள் எண்ணிக்கை அதிகம் என்பதில் பெரும்பான்மை இருக்கலாம். எந்த கட்சியோடும் கூட்டணி சேராம வரல. அது ரைட். என்னுடைய கேள்விங்கிறது தனிப்பெரும்பான்மையோடு இன்றைக்கு ஒரு கட்சி வந்திருக்கிறது அப்படின்னு சொன்னா அவர்கள் அதை தான் சொல்றாங்க. இன்றைக்கு மீண்டும் பாஜக அல்லாதவர்களெல்லாம் ஒன்று சேரக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டு கம்யூனிஸ்டுகள் அப்படி சொல்லல. என்னைக்குமே கம்யூனிஸ்ட்ல என்ன சொல்றேன்னா மதசார்பின்மையை பேணுகிற, குறைந்தபட்சம் இந்தியாவினுடைய சுதேசி தன்மைகளை பாதுகாக்கிற, குறைந்தபட்ச திட்டத்தின் அடிப்படையில் தான் சேர்க்க முடியும். தவிர பிஜேபி எதிர்க்கிறவங்க எல்லாரையும் சேர்ந்துருங்க நாங்கள் எப்பயும் சொன்னதில்லை. குறைந்தபட்ச கொள்கை திட்டங்கள் தேவை. திரு பலராமன் அவர்களிடம் இப்போ இந்த காங்கிரஸ் மாநாடு 2 நாள் மாநாடு அப்படிங்கிறது நேருவினுடைய பெருமைகளை பேசி நேருவை பெருமைப்படுத்துவதற்கான அந்த 125வது பிறந்தநாள் விழாவில் அடுத்த தலைமுறைக்கு நேருவை பற்றி கொண்டு சேர்ப்பதற்கான முயற்சியா, அல்லது காங்கிரஸை பலப்படுத்திக் கொள்வதற்காக அனைத்து கட்சிகளையும் ஒன்று திரட்டி பாஜகவிற்கு எதிராக காங்கிரஸை மீண்டும் பலப்படுத்திக் கொள்வதற்கான அரசியல் உத்தியா? வருங்கால சந்ததிக்கு நேருஜியை கொண்டு போகிறதா இல்லை இப்போ இருக்கிற அரசியலுக்கு ஒரு அமைப்பை ஏற்படுத்துறதான்னு ஒரு கேள்வி கேட்குறீங்க. முதல்ல நேருவை பற்றி ரொம்ப அதிகமாக சொல்ல வேண்டியது இருக்குது. எல்லாருமே அதை ரொம்ப புரிந்து கொள்ள வேண்டியிருக்குது. மக்கள் மத்தியில் பண்டிட் நேரு அவர்களை பற்றியும் இந்த ஜனநாயகத்தை பற்றியும் திட்டமிட்ட பொருளாதாரத்தை பற்றியும் இந்த நாட்டினுடைய வளர்ச்சியை பற்றியும் 47 இந்த தேசம் இருந்த நிலை பற்றியுமா கொஞ்சம் அதிகமாகவே மக்கள் மத்தியில் சொல்ல தவறிவிட்டோமோ என்று எனக்கு கூட தோன்றுகிறது. உதாரணத்துக்கு 47 6 அவுன்ஸுன்னுவாங்க காங்கிரஸை. ஒரு அவுன்ஸ் எவ்வளோன்னா 28.4 கிராம், 28.4 கிராம், 28 கிராம். ஒரு ஆளுக்கு ஒரு மாதத்துக்கு எவ்வளோன்னா 170 கிராம் அரிசி. அந்த நிலையில் போய் இன்றைக்கி தமிழ்நாட்டில் 20 கிலோ அரிசி சும்மா கொடுக்குற அளவுக்கு நாடு வளர்ந்துருக்கு. அந்த மாதிரி திட்டமிட்ட பொருளாதாரம் என்பது ரஷ்யாவை பார்த்து தான் நாம் தொடங்கணும் சோசியலிச நாடு என்பதற்காக உலக அரங்கிலே இந்த நாடு சுதந்திரம் பெறுவதற்கு முன்னாலேயே இந்த தேசத்தை தூக்கி நிறுத்தி புகழ்பெற்ற நிலைக்கு கொண்டு வந்த பெருமை பண்டித நேருவுக்கு உண்டு. அதையெல்லாம் இந்த மக்களும் வருங்கால சந்ததியும் முழுமையாக உணர வேண்டும். இந்த நாட்டினுடைய வளர்ச்சி என்பதும் இந்த நாட்டினுடைய வரலாறு என்பதும் நேருவினுடைய வாழ்க்கையும் வரலாறும் ரெண்டும் பின்னி பிணைந்தது, பிரிக்க முடியாது. நீங்கள் பதிவு பண்ணுங்கள், நான் குறிப்பிடுவதற்கு மன்னிக்கணும். ஒரு அப்படி மிக ஒரு அற்புதமான பாதையை காட்டி இந்த தேசத்தை வழிநடத்தி ஒரு நேருடைய பிறந்தநாளை கொண்டாடுகின்ற பொழுது உலகத் தலைவர்களுக்கெல்லாம் அழைப்பு விடுத்த காங்கிரஸ் ஏன் இந்தியாவினுடைய பிரதமரை, ஏன்னா ஒருவேளை மாநிலத்தில் அது போன்ற அரசியல் இல்லாமல் இருக்கலாம், ஆனால் மத்தியில் தேசியத்தில் அந்த மாதிரியான அரசியல் நாகரிகமான அரசியல் இருந்து கொண்டிருக்கிறது என்று பேசிக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழலில் ஏன் நரேந்திர மோடிக்கு ஒரு பாரத பிரதமர் என்ற முறையிலே அழைப்பு கொடுக்க தயக்கம்? இப்போ நீங்கள் கேட்குற மாதிரியே நான் கொச்சையாக கேட்குறதுன்னு சொன்னால், அரசாங்க நேருனுடைய விழாவை கமிட்டி போட்டு கொண்டாடுகிற போது நேரு குடும்பத்தில் இருந்தால் காங்கிரஸ் கட்சியினுடைய தலைமையை கேட்க கூட இல்லை, அவங்கள சேர்க்க கூட இல்லையே. ரெண்டாவது அப்புறம் சொல்லிடுறேன். நிச்சயமா அதுக்கான மறுப்பு நம்ம நினைவா அந்த மறுப்பை நீங்க மறந்தாலும் நான் உங்ககிட்ட வாங்கிக்கிட்டு அந்த விவாதத்துக்குள்ள நிச்சயம் இல்லை. நான் நினைவுபடுத்தி உங்ககிட்ட மறுப்பாங்க ஹெச் ராஜா அவர்களிடம். நான் நினைவுபடுத்தி உங்களிடம் அதற்கான மறுப்பை வாங்கி சொல்லிடுறேன். சொல்லுங்க, தாராளமாக பேசுங்க. பிஜேபிக்கு அழைப்பு கொடுக்காதற்கு என்ன காரணம் என்பது பத்திரிகையில் படித்தவர்கள் அத்துணை பேருக்கு நன்றாகவே தெரியும். இவர்கள் ஒட்டுமொத்தமாகவே இந்த தேசத்தில் நேரு என்கிற பெயரை, காங்கிரஸ் என்கிற பெயரை துடைத்தெறிய வேண்டும் என்பது கொள்கையாகவே தேர்தல் காலத்தில் சொல்லப்பட்டது, பிறகும் சொல்லப்பட்டது, இன்றும் சொல்லப்படுகிறது. ஆனால் இன்று வெளிநாடுகளிலே சென்று பேசுகிற நம்முடைய பிரதமர் அவர்கள் ரொம்ப ஆச்சரியமாகவும் ரொம்ப பரிதாபமாகவும் நான் பார்த்தேன். காந்தியை ஏற்றுக்கொள்ளாத, அகிம்சை ஏற்றுக்கொள்ளாத ஒரு பெரிய மனிதர் கூட அவருடைய சிலையை திறந்து வைத்துவிட்டு அகிம்சையை கடைபிடியுங்கள் என்று சொல்லுகிற ஒரு அறிவார்ந்த நிர்பந்தத்தை ஏற்படுத்தி வைத்த மகாத்மாவை இன்று இவர்கள் பேசுவது கண்டு ஒரு பக்கம் ஆச்சரியமும் இன்னொரு பக்கம் வேதனையும் அடைகிறோம்.
ஆகவே நேருவை இந்த மண்ணிலிருந்து அகற்றி விட வேண்டும் என்பது நேரு என்கிற மனிதன் தனி மனிதன் அல்ல. அகற்றி விட வேண்டும் என்றால் அப்படி ஒரு முயற்சியில் பாஜக அரசு ஈடுபடுகிறது நினைக்கிறீங்களா? கடுமையாக ஈடுபடுகிறது. இந்த அளவிற்கான மறுப்பு நம்ம வாங்கிட்டு தொடரலாம்னு நினைக்கிறேன். சொல்லுங்க. அதாவது நேரு அவர்களுடைய 125வது பிறந்த நாளை இவர்கள் ஆட்சியில் இருப்போம் என்று திட்டமிட்ட காலத்திலே அன்றைக்கு எதிர்க்கட்சி தலைவரை அதில் சேர்த்திருந்தார்களா? இல்லை. ஆட்சியாளர்கள் அரசாங்கம். இந்த அரசாங்கம் நவம்பர் 14 குழந்தைகள் தினமாக தொன்று தொட்டு, ஏனென்றால் நான் பள்ளிக்கூடம் படிக்கின்ற காலங்களில் கூட குழந்தைகள் தினத்தன்று நேருவை பற்றி பேச சொல்லுவாங்க. அதில் தொடர்ந்து 1ஆவதுலேருந்து 11 வரை நான் முதல் பரிசு வாங்கிய பேச்சாளருங்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆகவே அதே மாதிரியாக இந்த முறையும் அரசாங்கம் நேருவுடைய பிறந்த நாளை கொண்டாடி இருக்கிறது. அதிலே நாங்கள் எந்த விதமான விதத்திலும் நேருவுடைய புகழுக்கு விரோதமாக நாம் செயல்படலை. ஆனால் நெற்றிக்கண்ணை திறப்பினும் குற்றமும் குற்றமே. அது யாராக இருந்தாலும் சரி, ஒருவருடைய கொள்கையால் இந்த தேசம் ஒரு தலைமுறை 2 தலைமுறை பாதிக்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் அதை சொல்லுவது நேருடைய புகழுக்கு களங்கம் கற்பிப்பது என்று பெயர் அல்ல. முதலாவதாக நீங்க பதிவு பண்ணுங்க. ஏன்னா ரொம்ப மென்மையான குரலில் ஒரு மிக கடுமையான குற்றச்சாட்டை பதிவு பண்ணிக்க. இல்ல ஏன்னா ஜவஹர்லால் நேருவினுடைய கொள்கைகளால் என்னை சொல்ல விட்டால் சொல்லிடுங்க. அதான் நீங்க பதிவு பண்ணுங்க. அதான் கேட்கிறேன். அந்த தேசம் பாதிக்கப்பட்டிருக்கிறது, 2 தலைமுறை பாதிக்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறீங்க. ஏனென்றால் இந்தியா பிரிக்கப்பட்ட சமயத்தில் முகமது அலி ஜின்னாவிற்கு அந்த தேசத்தை தான் நடத்த முடியும் என்கின்ற தன்னம்பிக்கை இருந்தது. திரு ஜவஹர்லால் நேரு அவர்களுக்கு அது இல்லை. அதனால தான் அவர் வெள்ளத்தோர மவுண்ட் பேட்டன் பிரபு தான் இருந்து கவர்னர் ஜெனரல் நடத்தணும்னு. அதனுடைய விளைவு என்ன? இன்றைக்கும் சந்தித்து கொண்டிருக்கின்ற மிக மோசமான காஷ்மீர் பிரச்சனைக்கு நேருவோட லெகசி காரணம். ஏனென்றால் அன்றைக்கு இந்திய இராணுவத்தினர் 2/3 பங்கு காஷ்மீரை ரிட்ரைவ் பண்ணின சமயத்தில் யூனிலேட்ரல் சீஸ்ஃபயர் இந்தியா அறிவிக்காமல் இருந்தால் இன்றைக்கு பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீர் என்ற ஒரு இடம் இருந்திருக்காது. ஏன் நான் சாதாரணமாக சொல்கிறேன், நம்ம தெலுங்கானா பிரச்சனை 56 மொழிவாரி மானியங்கள் பிரிக்கும் பொழுது இந்த தமிழ்நாட்டில் இருந்த ஆந்திரா பகுதியை ஆந்திராவில் சேர்க்கும் பொழுது அப்பொழுது அதான் தெலுங்கானா அவர்கள் சேர மறுத்தார்கள். வேண்டாம், அது ஒரு தனி மாநிலம். ஏன் 2 தெலுங்கு பேசுகிற மாநிலம் இருந்திருக்கலாம். ஆனால் பாராளுமன்றத்தில் நேரு என்ன சொன்னார்? லெட் தி மேரேஜ் டேக் பிளேஸ் நவ், டைவர்ஸ் கேன் டேக் பிளேஸ் அட் எனி டைம்னு. ஆகவே அதனால் எத்தனை நாட்கள் நாம் அந்த பிரச்சனை சந்தித்தோம். அதோடு மட்டுமல்ல, திரு ஜனநாயகத்தை பற்றி நண்பர் அவர்கள் பேசின காரணத்தினால சொல்கிறேன், 52ல் 3 எம்பிக்கள் கொண்டிருந்த ஜனசங்கத்தை பார்த்து ஜவஹர்லால் நேரு பாராளுமன்றத்தில் இன்றைக்கும் பாராளுமன்ற ரெக்கார்டில் இருக்குது. அவர் உபயோகப்படுத்திய வார்த்தை எவ்வளோ பெரிய ஜனநாயக வார்த்தை தெரியுமா? ஐ வுட் கிரஷ் ஜனசங். அதற்கு பதிலாக டாக்டர் ஷாம் பிரசாத் முகர்ஜி சொன்னார், ஐ வுட் கிரஷ் யுவர் கிரஷிங் மென்டாலிட்டி. ஆகவே இந்த 2 பேரிலே ஜவஹர்லால் நேரு அவர்கள் டாக்டர் முகர்ஜி இடையில யார் அதிக ஜனநாயக எண்ணம் கொண்டவர் என்றால் டாக்டர் முகர்ஜி தான், ஜவஹர்லால் நேரு அவர்கள் அல்ல. ஆகவே ஏகாதிபத்திய எண்ணத்தோடு எதிர்க்கட்சியில் இருக்கக்கூடாது என்று நேரு அரசாங்கம் செயல்பட்டது. அதனால தான் 57 முத கம்யூனிஸ்ட் சர்க்காரை தூக்கி எறிஞ்சாங்க மக்களால். அதனால ஜனநாயகத்திற்கு நேரு அவர்கள் அடிக்கல் நாட்டினார் என்பதே பொய்யான வாதம். இப்போ நீங்க இன்றைக்கு மோடி சந்தித்திருக்கக்கூடிய சவால்கள் அல்லது மோடி எதிர்கொண்டிருக்கக்கூடிய விஷயங்கள், அதை சமாளிக்கக்கூடிய திறன்கள், மற்ற விஷயங்கள் ஒருவராக 1947 இந்த தேசத்தினுடைய முதல் பிரதமராக வருகின்ற பொழுது இருந்த சூழல், அதை கையாண்டு 5 ஆண்டு திட்டங்களின் மூலமாக இந்த தேசத்தை ஓரளவிற்காவது வளர்ச்சி பாதையில் அழைத்து செல்லாமல் இருந்திருந்தால் இன்றைக்கு அடுத்த படிகளில் பாஜகவோ அல்லது மீண்டும் காங்கிரசினுடைய இதற்கு முந்தைய இருந்த மன்மோகன் சிங்கோ அதற்கு முன்பு இருந்த நரசிம்ம ராவோ அடுத்தடுத்த படிகளில் பயணித்திருக்க முடியுமா என்ற கேள்வி இயல்பாகவே எழுகிறது. நிச்சயமாக அது குறித்து நீங்கள் ஆதாரப்பூர்வமாக விளக்கலாம். முன்னதாக ஒரு சிறிய இடைவெளி எடுத்துக்கொண்டு நாம் பேசலாம். காத்திருங்கள். ஒரு ஆழமான அற்புதமான ஒரு வாதம் நடந்து கொண்டிருக்கிறது. ஒரு சிறிய இடைவெளிக்கு பின் நாம் தொடர்வோம். இணைந்திருக்கிறது.